ஹஸ்தித்வாரா. அஸ்தித்வாரா என்பது யானையின் நுழைவாயில் என்று அர்த்தம். வடக்கு திசையை நோக்கி இருக்கும் இந்த நுழைவாயிலின் இருபுறமும் மகாலட்சுமியின் வாகனமான யானையின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். செல்வம் தேடும் பக்தர்கள் இந்த வழியாக கோவிலுக்குள் நுழைவது நன்மையை பயக்கும். சிங்கத்வாரா. சிங்கத்வாரா என்பது சிங்கத்தின் நுழைவாயில் என்று அர்த்தம் பெறுகிறது. கோவிலின் கிழக்கு திசையில் அமைக்கப்பட்டிருக்கும் வாசல் படையின் இருபுறமும் சிங்கத்தின் உருவத்தை அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் இந்த வழியாக கோவிலுக்கு செல்பவர்கள் மோட்சம் பெறுவர், அதாவது விடுதலை பெறுவர் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. வியாக்ரத்வாரா. வியாக்ரத்வாரா என்பது புலியின் நுழைவு வாயில். கோவிலில் மேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கும் 2 வாசற்படியின் இரு பகுதிகளிலும் புலியின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வாயில் வழியாக கோயிலுக்கு செல்பவர்கள் தர்மத்தை கடைபிடிப்பவராகவும் தர்மத்தை நினைவூட்டுவதாகவும் அமைக்கப்படுகிறது. அஸ்வத்வாரா. அஸ்வத்வாரா என்பது குதிரையின் நுழைவாயில் என்று அர்த்தம். கோவிலின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் வாசலில் இருபுறமும் குதிரையின் அமைப்பை உருவமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வழியாக கோயிலுக்குள் செல்பவர்கள் காம உணர்வை யாகம் செய்வார்கள். மேலும் வெற்றி பாதை என்றும் இதற்கு பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த 4 வாயில்களும் அமைக்கப்பட்டிருக்கும் கோவில் இந்தியாவில் பூரி ஜெகநாத் ஆலயத்தின் 4 வாயில்களிலும் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது.